என் அன்பு குழந்தையே, அதிகமாக என் வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று கவலைப்படாதே. உனக்கான நல்ல குறி சொல்ல உன்னுடைய பெருமாள் நான் வந்துள்ளேன். குழந்தையே, இன்று இரவோடு இரவாகவே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் கரைத்து முடித்துவிட்டு நாளை விடியலில் உன்னுடைய வாழ்க்கையும் சேர்த்து விடியும்படியான செயல்களை நான் செய்ய போகின்றேன். இனி அளவில்லாத இன்பங்களை நீ அடையப் போகின்றாய். நாளை முதலே கஷ்டங்களும் வேதனைகளும் சுமந்த உன்னுடைய மனமானது மகிழ்ந்து குளிரப் போகின்றது. எல்லா துன்பங்களிலிருந்தும் நீ மீண்டு வரப்போகின்றாய். அனைத்தையும் உன்னிடமிருந்து விலக்கி வைக்கப் போவது உன்னுடைய பெருமாள் நானேதான். உன்னை தூக்கி எறிந்தவர்கள் பற்றியும் உதாசீனப்படுத்தியவர்களை பற்றியும் கவலைப்படாதே. உன்னை தூக்கிவிட நான் வந்துவிட்டேன். யார் உன்னை அதிகமாக காயப்படுத்தினாலும் அதற்காக கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதை மட்டும் நீ குறிக்கோளாக கொண்டு முயற்சிகளை செய்து வா. உனக்கு துணையாக நான் இருந்து உன்னுடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிச்சயம் நிறைவேற்றுவேன். நல்ல குறி சொல்ல வந்த நான் உனக்கு நல் வாழ்க்கையும் காட்டி நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகின்றேன். இப்பொழுது உன்னுடைய வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதனால் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. விரைவில் உன்னுடைய நிலை மாறப்போகின்றது. அதை நான் தான் மாற்றப் போகின்றேன். எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருக்கின்றோமே என்று கவலைப்படாதே. உன்னிடம் ஒன்று மட்டும்தான் நிரந்தரமாக நிலையாக உள்ளது. அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உன்மேல் வைத்துப்பார். நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய். தனியாக போராடுகிறேன் என்று கவலைப்பட்டாய்தானே? உன்னுடன் நான் இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டாயா? எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும் நான் தான் உன்னை கை தூக்கி விடப் போகின்றேன். என்னை நம்பியவர்களை நான் ஒருபோதும் கைவிட்டது கிடையாது. உன்னுடைய பெருமாள் நானே உன்னுடன் இருக்கும்போது நீ எதற்காக வருந்த வேண்டும்? உன்னுடைய கவலைகளையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையோடு போராடு. உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் கலங்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னை மனதில் நினைத்துக் கொண்டே உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தால் எல்லாமே சிறிது காலமாக மாறிவிடும். அதாவது உன்னுடைய கவலைகளும் துன்பங்களும் எல்லாமே சிறிது காலமாக உன்னுடைய வாழ்வில் தங்கி இருந்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் சென்றுவிடும். நீ தோல்வி அடைந்தாலுமே கூட, ஏதாவது ஒரு விஷயம் நீ நினைத்ததுபடி நடக்காமல் போனாலும் அதை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள பழகு. இன்னும் நீ வாழ்க்கையில் அதிக வெற்றி அடையப் போகின்றாய் என்பதை மறவாதே. நீ எதற்காகவும் எதையும் நினைத்தும் வருத்தப்பட அவசியமில்லை. நீ இழந்ததையெல்லாம் திரும்ப நான் உனக்கு மீட்டுக் கொடுப்பேன். நீ வேண்டியதையும் உன்னுடைய கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்கின்றேன். அது எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டதற்காகவே நான் உனக்கு கொடுப்பேன் என்றல்லமே. எனக்கு பிடித்தது எப்படி நீ தெரிந்து வைக்கின்றாயோ அதே போல உனக்கு பிடித்ததையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அவற்றையே உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னுடைய வாழ்க்கையை கெடுக்க எத்தனை பேர் வந்தாலும் அவர்களை நான் ஒருபோதும் உன்னுடைய வாழ்வில் நான் அனுமதிக்க மாட்டேன். என் அன்பு குழந்தையான உன்னுடைய வாழ்க்கையை யாரையும் கெடுக்க விடமாட்டேன் என் செல்லமே. உன்னால் செய்ய முடியாத எந்த செயலையும் கூட நான் உனக்கு கொடுப்பதில்லை. தொடர்ந்து முயற்சி செய்து பார். உன்னால் எல்லாமே முடியும். நீ எதை செய்ய முடியாது என்று நினைத்து கவலைப்படுகின்றாயோ, கலங்கி தவிக்கின்றாயோ, அது உன்னால் செய்யக்கூடிய செயல்தான். அதை தைரியமாக நிச்சயம் நடக்கும் என்று முயன்று செய்து பார். நிச்சயமாக நான் உனக்கு அதில் வெற்றி காண்பிப்பேன். உன்னுடைய மனம் சோகமாகவும் கவலையாகவும் இருந்த காலமெல்லாம் மாறி இனி சந்தோஷமாக நீ வாழப் போகின்றாய். மகிழ்ச்சியாக இரு என் குழந்தையே. உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் உன்னுடைய மனதிற்குள்ளேயே நினைத்தாலே போதும். அது என்னுடைய செவிகளுக்கு தானாக வந்துவிடும். உன்னுடைய பலமாகத்தானே நான் இருக்கின்றேன். நம்பிக்கையோடு நீ போராடி கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீதான் வெற்றி பெறுவாய். உன்னுடைய கஷ்டத்தை எல்லாம் நீ சொல்லும் போது நான் அதை கேட்கவில்லை என்று மட்டும் நினைத்து விடாதே. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நிச்சயம் உன்னுடைய கஷ்டங்களையும் நான் தீர்த்து வைக்கின்றேன். குழந்தை வரம் வேண்டியும் உன்னுடைய மனதிற்கு பிடித்த வாழ்க்கை வேண்டியும் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் பிரச்சனைகளால் தவித்துக் கொண்டிருக்கும் நீயும் என அத்தனையையும் சரி செய்து கொடுக்கப் போகின்றேன்.
நீ எதிர்பார்த்த எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய கணவர் உன்னை மனதார புரிந்து கொண்டு உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் புரிந்து கொண்டு உன்னை மனதார தேடி வருவார். என்னை மனதில் நினைத்தாயல்லவா, அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நம்பிக்கையோடு இரு. என் அன்பு குழந்தையே, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது, இதற்கு என்ன காரணம் என்றுதானே கேட்கின்றாய்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ நாள்தோறும் பலரை சந்திக்கின்றாய். ஆனால் ஒரு சிலரே உன்னுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனர். மிக சிலரே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிடுகின்றனர். எதற்காக நீ அவர்களை சந்திக்க நேர்ந்தது? எதற்காக இந்த நிகழ்வுகள்? ஏன் இந்த பிரிவு? யார்தான் உன்னுடைய வாழ்க்கை துணை? உன்னுடைய வாழ்க்கையில் மேற்கொண்டு எப்பொழுது என்ன நடக்கும்? இவை எல்லாவற்றையும் விளக்கமாக கூறுவதற்கே நான் இன்று உன்னை சந்திக்க வந்துள்ளேன். சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் இறுதி வரை கேள். வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விலும் நாம் நம்முடைய கர்மாவை ஏற்படுத்துகின்றோம். அதாவது அந்த கர்மா படிகளின் மூலம் நாம் ஏதாவது ஒன்றை பெற்றுக்கொள்கிறோம் அல்லது அடுத்தவருக்கு ஏதேனும் ஒரு உபகாரம் செய்கின்றோம். சில சமயங்களில் ஏமாற்றப்படுகின்றோம், பல சமயங்களில் ஏமாறுகிறோம். சிலருக்கு நன்மை செய்கின்றோம், பலரிடமிருந்து பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். இந்த கொடுக்கல் வாங்கலே குணபந்தம் எனப்படுகின்றது. சிலருடைய உறவுகள் ஆனந்தத்தை கொடுக்கின்றது, சிலருடைய வருகை மட்டற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றது. சிலர் கூடவே இருந்து கொண்டு தொல்லைப்படுத்துகின்றனர். சிலருடைய வருகை துக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பல சமயங்களில் இது ஏன் நடக்கின்றது என்பதை புரியாமலேயே நம்மை சுற்றி பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. கனவில் கூட நினைத்து பார்க்காத பல ஆச்சரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நடந்தேறிவிடுகின்றது. இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் காரணம் என்ன? ஏன் இவ்வாறு நடக்கின்றது? நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய தந்தை, தாய், நண்பர்கள், மனைவி, கணவன், பிள்ளைகள் என யாரையும் தேர்ந்தெடுப்பதில்லை. நண்பர்களை நாமே தேர்ந்தெடுக்கலாம் என்று யோசிக்கலாம். ஆனால் அதையும் உன்னால் நீயே ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. அதுவும் நான் உனக்கு அமைத்து தருவதே. முயற்சி மட்டுமே நம்முடையது, மற்ற அனைத்தும் உன்னுடையதல்ல. இவர்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நண்பர் என்கின்ற பந்தம் உனக்கும் அவருக்கும் இருந்தால் மட்டுமே அந்த உறவு கடைசி வரை நீடிக்கும். இவை அனைத்தும் காலத்தின் கட்டாயம் என் கண்மணி. இவை அனைத்தையும் நம்மால் மாற்ற முடியாது. இவை அனைத்தையும்